இந்த ஆண்டவர் பாருங்க, இவன் நெகட்டிவா பார்க்கிறப்போ அவர் சொல்றாரு, நீ எங்கிட்டு பார்த்தாலும் அவனை நான் ஆசீர்வதிக்கத்தான்டா செய்வேன்றாரு. கை தட்டுங்க அவருக்கு. கண்மலை உச்சியில் இருந்த அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆசீர்வாதமா சொல்றான். இதாங்க சொன்னாருன்னு உடனே பாலாக் சொல்றாங்க. பாரு 11 வாசிமா. அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றான். என்னங்க உங்களை நான் சபிக்க கூப்பிட்டு நீங்க ஆசீர்வதிச்சிட்டீங்க? அவன் சொல்றான் 12, அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்லுவது என் கடமை அல்லவா? பின்பு பாலாக் சொல்றான், இங்க பாரு, நான் உன்னை சபிக்க சொன்னேன், நீ ஆசீர்வதிச்சிட்ட. இங்க வா, நீ மேல இருந்து பார்த்த உன் வியூவே சரியில்லை, அதனாலதான் உனக்கு சிலுவை தெரியுது. இங்கிட்டு வா, வேற ஒரு பக்கம் உன்னை கூட்டிட்டு போறேன், அங்க இருந்து பாரு. அவன் மைனஸ் ஏதாச்சும் தெரியும் உனக்கு. ஒரு தேவ மனுஷனை அப்படி ஸ்டேஜில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அப்படியே அவர் ரொம்ப அனாயிட்டிங்காக இருக்கிறாரு. அவர் சபிக்க முடியல, ஆசை, சரி விட்டுரு, அவர் வீட்டில் வந்து பாரியா, அப்பயாச்சும் உனக்கு சபிக்கிறதுக்கு மூடு வருதான்னு பார்ப்போம் அப்படின்னா என்ன சொல்ல வர? அவன் பாசிட்டிவா பார்த்தா ஆசீர்வதிக்கிறாரு, சரி நெகட்டிவா பாரு அப்படின்றான். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களோட நெகட்டிவ் பிக்சரை காட்டுறதுக்கு கூட்டிட்டு போறான். இந்த ஆண்டவர் பாருங்க, இவன் நெகட்டிவா பார்க்கிறப்போ அவர் சொல்றாரு, நீ எங்கிட்டு பார்த்தாலும் அவனை நான் ஆசீர்வதிக்கத்தான்டா செய்வேன்றாரு. கை தட்டுங்க அவருக்கு. ஹல்லேலூயா. ரெண்டாவது வியூ, பர்சனல் வியூ. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் ஒரு ஆளை வெளியில பாக்குறீங்க, அப்படி தேவன் வெளியில பார்த்து ஆசீர்வதிக்கிறாரு. தேவன் வெளியையும் பார்த்து உள்ளேயும் பார்த்து ஆசீர்வதிக்கிறாரு. ரெண்டு வியூ. ஒன்னு கண்மலை உச்சியில இருந்து பாக்குறான், ஒரு மெஜஸ்டிக் வியூ. அடுத்த ஒரு வியூ பாக்குறான், அவனுடைய வீக்னஸ் ஏரியா. ஆனா தேவன் பாருங்க, திட்டம் விட்டுட்டாருன்னா அதை செய்யாம விடுறதே கிடையாது அவர். பாருங்க இன்னொரு வியூ. வாசிங்க அது 13. பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட கூட வாரும், அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவனுடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர், அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமென். பிரைஸ் காட். எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அடுத்த வசனம் வாசிமா. அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோபிமின் வெளியிலே அழைத்து கொண்டு போய் 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும். திரும்ப அதே வேலை செய்யறான். ஓகே 18 16. இப்ப கர்த்தர் பிலேயாமை சந்திக்கிறார். வாசிப்போம். கர்த்தர் பிலேயாமின் சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி, நீ பாலாக் இடத்திற்கு திரும்பி போய். ரெண்டாவது தடவை பாக்குறான், இப்பயாச்சும் சபிச்சிருவாரோன்னு பாலாக்ன்ற ராஜா எதிர்பார்க்கிறான். இந்த காசு வாங்கிட்டு வந்து தீர்க்கது காசு வாங்க போற தீர்க்கதரிசி அவனும் என்ன செய்யறான், ஏதாச்சும் சபிச்சிட மாட்டாரா அப்படின்னு வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கிறான். அவர் சொல்றாரு, நீ திரும்பி போய் நான் இதுக்கு முன்னாடி எப்படி போனேனோ அப்படியே இப்பவும் வந்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் போன மாதிரியே நான் வந்திருக்கிறேன். எப்படி போனாரு? ஆசீர்வதிச்சுட்டு போனாரு. இப்பயாச்சும் சபிப்பாரான்னு பாக்குறான். இப்பவும் ஆசீர்வதிக்கு தான் வந்திருக்கிறார். போன மாதிரியே தான் வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது வாசிப்போம். ரெண்டாவது வசனம் வாசிப்போம். பிலேயாமை சந்தித்து 16, நான் சொல்றத திரும்ப போய் சொல்லு. ஹல்லேலூயா. 19 வாசிமா. 21 வாசிமா. 21. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. கை தட்டுங்க அவருக்கு. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, அக்கிரமத்தை காண்கிறது இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, குற்றம் பார்க்கிறது இல்லை. நீ எத்தனை வியூ பார்த்தாலும் நான் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல. இங்கேதான் அந்த வசனம் சொல்றாரு. முந்தின வசனம் வாசிமா. 19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. இந்த வியூல பார்த்துட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு. இன்னொரு வியூ கூட்டிட்டு போய் காட்டுறேன், அப்படி பாருங்கன்னு அவர் சொல்றாருப்பா. நீ எப்படி காட்டினாலும் சரி, நான் மனம் மாற. நம்ம சில நேரம் பாருங்க, மக்கள் அப்படி இப்படின்னு அப்படி பாசிட்டிவா இருப்பாங்க, இப்படி ஆனவனு வேணாமே, இவங்க எல்லாம் விட்டுரு, இவங்களை போட்டு நம்ம போராடவே வேணாமே, விட்டுருவோமே, அப்படி ஒரு முடிவுக்கு வர்றோம், மனம் மாறுறோம். ஆனா கர்த்தர் சொல்ல, நான் மனம் மாற மனுபுத்திரன் இல்லப்பா, நீ மாறுவ.
நாம் மாறாதவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு இஸ்ரவேலா இருக்கிற வரைக்கும், யாக்கோபுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் அவர் மனம் மாறுகிற தேவன் அல்ல. ஆமென். தொடர்ந்து வாசிப்போமா? மனம் மாற மனிதன் அல்ல, பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஹல்லேலூயா. செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் கண்மலையில இருந்து ஒரு வியூ. அப்படியே பார்த்தா பெரிய பரிசுத்தவான். கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. நீங்க கூட்டு வராங்க வா, ஞாயிற்றுக்கிழமை பார்க்காத, திங்கக்கிழமை பாரு, செவ்வாய்க்கிழமை பாரு, புதன்கிழமை பாரு. அப்படியாச்சும் அவர் சபிக்கிறாருன்னு பார்ப்போம். அவர் சொல்றாரு வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தாலும் அவர் ஆசீர்வதிக்கிற மூட்லயே தான் இருக்கிறாரு. கையை தட்டு. ஹல்லேலூயா. ரெண்டாவது வியூ வீக்னஸ் ஏரியா பார்க்கிற வியூ. அப்பவும் கர்த்தர் சொல்றாரு, பாரு, யாக்கோபிலே நான் குற்றம் பார்க்கிறது இல்லை, இஸ்ரவேலிலே நான் அக்கிரமத்தை பார்க்கிறது கிடையாது, நான் மனம் மாற மனுபுத்திரன் கிடையாது, நான் பொய் சொல்ல மனிதன் கிடையாது. உன்ன மாதிரி நினைச்சேன், என்ன நான் சொன்னேனா நிறைவேற்றுவேன்றான். 2 தடவை நடந்துச்சு பாருங்க. இப்பதான் இவன் கண்ணு திறக்குது. யாரு கண்ணு? பிள்ளையாம் கண்ணே இப்பதான் திறக்குது. அவனே நினைச்சான் ஒருவேளை இங்கிட்டு தான் ஆசீர்வதிக்கிறார், இங்கிட்டாச்சும் சபிப்பாரான்னு பார்ப்பான்னு பார்க்கறான், அங்கிட்டும் ஆசீர்வதிக்கிறாரு. இப்பதான் அவன் சொல்றான் அந்த வார்த்தை. 3வது முறை இங்க வா, நான் சொல்றதை கேளு, உனக்கு வீடு நிறைய பொண்ணும் வெள்ளியும் தரேன், இப்ப இந்த சைடு இருந்து பாரு, ஜனங்களை சபிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாரு. 3வது தடவை கூட்டிட்டு போறான். அதே மாதிரி 7 பலிபீடம். தேர்ட் டைம் 7 காளை, 7 ஆடு கடா வெட்டி பழி செலுத்திட்டு இரு, நான் போறேன்றான். இந்த தடவை அவன் போய் கடவுள்கிட்ட நீ என்ன சொல்றீங்கன்னு அவன் கேட்கல. ஏன்னா தடவை சொல்லிட்டாரு, நான் மனசு மாற மனுபுத்திரன் கிடையாது, திரும்ப திரும்ப என்னை போட்டு என்ன செய்யாத, என்னை போட்டு நுரண்டாத. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை இல்லை, 1000 தடவை சொன்ன மாதிரி. ஹல்லேலூயா.